ஒன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் 2 விரலோடு விளையாடு. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நாய்க்குட்டியை தேடி என்கிற பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நாம பார்க்கிறோம். இதுல ஒரு தாய் நாயானது அழுதபடியே தன்னுடைய குட்டி நாயை காணவில்லை என்று புகார் கொடுக்கிறது. அது எங்கே புகார் கொடுக்கிறது? ஒருவர் காணவில்லை என்று சொன்னால் நாம் எங்க புகார் கொடுப்பாங்க? காவல் நிலையத்துக்கு புகார் கொடுப்பாங்க. யாருக்கிட்ட புகார் கொடுப்பாங்க? காவலர், போலீஸ் கிட்ட புகார் கொடுப்பாங்க. அதே போல இந்த தாய் நாயானது அழுது கொண்டே வருகிறது. என்னுடைய குட்டியை காணவில்லை, என்னுடைய நாய்க்குட்டியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுங்கள் என்று கேட்கிறது. அதற்கு அங்கே காவலராக இருப்பது யார் என்று பார்த்தால் நரியார். நரியார் தான் அங்க காவலர்காரரா இருக்கார். அவர் தான் காவலர், அவர் தான் போலீஸ். அவரு கேட்கிறாரு, எவ்வளவோ நாய்க்குட்டிகள் இருக்கிறது, நான் அதில் உன்னுடைய நாய்க்குட்டி எது என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா நாய்க்குட்டியும் ஒரே மாதிரி தானே இருக்கும், எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தா கூட என்று அந்த நரியார் காவலர் கேட்கிறார். கேட்ட உடனேயே இந்த தாய் நாயானது தன்னுடைய குட்டியினுடைய புகைப்படத்தை கொடுக்கிறது. புகைப்படத்தை கொடுத்த உடனேயே அதை எடுத்துக்கிட்டு அந்த காவலர் நரியார் ஊர் முழுசும் போய் பார்க்கிறார். பெரிய நாய்கள் இருக்கின்றன, வண்ண வண்ணமான நாய்கள் இருக்கின்றன, சின்னதும் பெரியதுமாக இருக்கின்றன. இப்படி தேடிக்கொண்டே வருகிற போது அவர் சரியாக ஒரு இடத்துல நின்று அங்க பார்க்கிறாரு, நிறைய குட்டி நாய்கள் இருக்கிறது. அதுல இந்த கையில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியினுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அவர் பார்க்கிறார். தாய் நாயானது கொடுத்த புகைப்படத்தை வைத்து கொண்டு பார்க்கிறார். பார்த்த உடனே சரியாக கண்டுபிடித்து விடுகிறார். அந்த நாய்க்குட்டி அங்கேதான் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடுகிறார். அது எந்த நாய்க்குட்டி என்று உங்களுக்கே தெரியும். இந்த நாய்க்குட்டியை தான் நீங்களும் அழகா சொல்றதுக்காக வரீங்க. இந்த நரியாரும் அந்த நாய்க்குட்டியை தான் புகைப்படத்தையும் பார்க்கிறாரு, நாய்க்குட்டியும் பார்க்கிறார். ஆகவே காவலர் கண்டுபிடித்து விட்டார். காவலர் அடுத்து என்ன பண்ணுவார்? அதை கொண்டு போயிட்டு தாய் நாய்கிட்ட இந்த குட்டி நாயை ஒப்படைப்பார். காவலரிடம் சென்று புகார் கொடுக்கிற போது நாம் காணாமல் போன அந்த நபருடைய புகைப்படத்தை கொண்டு போய் கொடுத்தால் காவலர் அதை வைத்து கொண்டு சுலபமாக கண்டுபிடிப்பார். ஆகவே அதைத்தான் இங்கு தாய் நாயும் செய்தது, குட்டி நாயும் கிடைத்தது என்பதை நம்ம பார்ப்போம். பாடத்தின் அடுத்த பகுதியாக வேறுபட்டதை வட்டமிடுவோம் என்கிற இந்த பகுதியில நாம முதலில் பார்ப்பது வெட்டுக்கிளியை பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளியானது எது இதில் வேறுபட்டு இருக்கிறது? மொத்தம் 4 வெட்டுக்கிளிகள் கொடுத்திருக்காங்க. இதுல அப்போ 3 வெட்டுக்கிளிகள் ஒன்று போல் இருக்கும். ஒரு வெட்டுக்கிளியிடம் மட்டும் ஏதேனும் ஒரு வேறுபாடு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் வெட்டுக்கிளிக்கு கால்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இதுல முதல் வெட்டுக்கிளிக்கு 6 கால்கள் இருக்கின்றன. இரண்டாம் வெட்டுக்கிளிக்கும் 6 கால்கள் இருக்கின்றன. இந்த மூன்றாம் வெட்டுக்கிளியை பார்க்கிற போது இதற்கு 5 கால்கள் தான் இருக்கிறது. ஆகவே இதுதான் இதில் வேறுபட்டது. இந்த 4வது வெட்டுக்கிளியை பார்க்கிற போது இதற்கும் 6 கால்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக பார்க்கிற போது முதலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த முதலையினுடைய தலைப்பகுதி, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் கண்கள், இவைகளெல்லாம் ஒன்று போல இருக்கின்றன. வாய்ப்பகுதியை பார்க்கிறோம். இங்க பார்க்கிற போது எல்லாத்துக்கும் பற்கள் குறைவாக இருக்கிறது. முதல்ல 3 இருக்கிறதுக்கும் ஒரே மாதிரி பற்கள், குறைவான பற்களுடைய வாயுடைய முதலைகளாக இருக்கின்றன. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த முதலைக்கு மட்டும் பற்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அது வேறுபட்டது, வட்டமிடுகிறோம். அதற்கடுத்து நம்ம நத்தையை பார்க்கிறோம். நத்தையில இந்த நத்தை ஓட்டினுடைய பகுதி ஒன்று போல் இருக்கிறது, உடம்பு பகுதி ஒன்று போல் இருக்கிறது. அப்புறம்
வாய்ப்பகுதி ஒன்று போல் இருக்கிறது. கண் மட்டும் பார்க்கிற போது, கண்ணை பார்க்கிற போது இது ஒன்றாக இருக்கிறது, இதுவும் ஒன்றாக இருக்கிறது, இதுவும் ஒன்றாக இருக்கு. இங்கே இது மட்டும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதை மட்டும் நாம் இப்பொழுது வட்டமிடுகிறோம். முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம். முதல் படம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 உணர்வு நரம்புகள், கண்கள், வாய்ப்பகுதி இங்கே இந்த சிவப்பாக இல்லை. ஆகவே இது இல்லை. வாய்ப்பகுதியானது சிவப்பாக இல்லை. அடுத்து இங்க பார்க்கிறோம், வாய்ப்பகுதி சிவப்பாக இருக்கிறது, கண்கள், உணர்வு நரம்புகள், உடம்பு எல்லாமே இருக்கு. ஆனா இங்க 2 உணர்வு நரம்புகள் இருக்கும். இங்க பார்க்கிற போது இது ஒன்றுதான் இருக்கிறது. ஆகவே இதுவும் இல்லை. மூன்றாவதாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். 2 உணர்வு நரம்புகள், கண்ணு, வாய் அதே போல் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, 2 உணர்வு நரம்புகள் இருக்கிறது. ஆகவே இது சரியாக இருக்கிறது. இதை நாம் வட்டமிடுகிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இங்க பார்க்கிற போது தலையில் இருக்கக்கூடிய உணர்வு நரம்புகள் 2 தான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஆகவே இது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இங்கே ஒரு கோமாளி சைக்கிள் ஓட்டுகிறார். இவர் எப்படி இருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே தலைப்பகுதி நீலம், மஞ்சள், நீலம், மஞ்சள், சிவப்பு, நீலம், மஞ்சள், சிவப்பாக எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிற போது இங்கே தலைப்பகுதியில் இங்கே மூக்கு பகுதியை பார்க்குறோம். மூக்கு பகுதி இங்கே இருக்கிறது சிவப்பாக இருக்கு, இங்கே இருக்கிறது மஞ்சளாக இருக்கிறது. ஆகவே இது இல்லை என்று நாம் முடிவு செய்யலாம். அடுத்ததா பார்க்கிறோம், இங்கே மூக்கு பகுதி சிவப்பாக இருக்கிறது, தலைப்பகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, கை ஒரே போல் இருக்கிறது. இந்த கழுத்து பட்டை, கை பட்டை, மறுபடியும் ஆடையிலுடைய ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் நீலம், கால் செருப்பு எல்லாமே, இவைகள் எல்லாமே ஒன்று போல இருக்கின்றன. ஆகவே இதை நாம் வட்டமிடுகிறோம். அடுத்து பார்க்கிறோம், இதில் பார்க்கிற போது தலை ஒன்றாக இருக்கிறது, மூக்கு சரியாக இருக்கிறது, கைப்பட்டைகள் சரியாக இருக்கின்றன. ஆனால் கழுத்து பட்டையை பார்க்கிற போது அது வேறு வண்ணத்தோடு இருக்கிறது, பச்சை வண்ணத்தோடு இல்லை. ஆகவே இது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து இங்கே பார்க்குறோம், இதில் எல்லாமே சரியாக இருந்து கொண்டே வருகிறது. ஆடை இங்கே பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா மஞ்சளாக இருக்கணும், ஆனால் இது வேறு வண்ணத்தில் இருக்கிறது. ஆகவே இதுவும் வேறுபடுகிறது. ஆகவே இது இல்லை என்று நாம் முடிவு செய்கிறோம். நிறைவாக நாம் பார்க்கிற போது தவளையார் இருக்காரு. இந்த தவளை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய ஒரே போல் இந்த முதலில் இருக்கக்கூடிய தவளை போலவே எந்த தவளை இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். தலைப்பகுதியை முதலோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். இங்கே பார்த்தா கண்கள் சிவப்பாக இருக்கிறது. ஆகவே இது இல்லை. இங்கே பார்த்தா வெள்ளையாக இருக்கிறது. கருவிழிக்கு சுற்றி இருக்கக்கூடிய கண் பகுதியானது வெண்மையாக இருக்கிறது. இங்கே பார்த்தா சிவப்பாக இருக்கிறது. அது இல்லை. அதே போல இதில் பார்க்கிற போது இங்கே விரலை, முதலில் உள்ள விரலை நீட்டி கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தா விரலே இல்லை. ஆகவே இதுவும் இல்லை என்று நாம் முடிவு செய்து விடுகிறோம். அதற்கப்புறம் நம்ம பார்க்கிற போது இங்கே கைகளை எங்கேயோ சுட்டி காட்டி எப்படி இருக்கிறது முதல்ல, ஆனால் இங்கே பார்த்தா 2 கைகளும் முன்னாடி வந்துடுச்சு. ஆகவே இதுவும் இல்லை. இங்கே பார்க்கிறோம், 4வதாக இருப்பது எல்லாம் சரியாக ஒத்திருப்பதனால் இதுதான் சரியானது என்று நாம வட்டமிடுகிறோம். பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். இங்க பார்த்தா பறவைகளாகவே இருக்கிறது. இந்த பக்கம் 3மே பறவைகள் தான். அப்போ இந்த பொருத்தமானவற்றை இந்த குழுவில் பறவைகளோடு எதை கொண்டு சேர்க்கலாம்? பந்தை சேர்க்க முடியுமா? முடியாது. கரடி பொம்மையை சேர்க்க முடியுமா? முடியாது. இந்த ஆந்தை என்கிற பறவையை சேர்க்க முடியுமா? முடியும். இங்கே முயலை சேர்க்க முடியுமா? முடியாது. அப்போ பறவையோடு பறவையை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆந்தையை தான் கொண்டு சேர்க்க வேண்டும். அடுத்த பகுதியில் பார்த்தா இங்கே எல்லாமே ஒரு குதிரை இருக்கிறது, ஒரு கப்பல் இருக்கிறது,
விமானம் ஒன்று இருக்கிறது. இவைகளோடு எதை கொண்டு வந்து சேர்க்கலாம்? குதிரையில நாம பயணப்பட முடியும், கப்பல்லையும் போக முடியும், அதே மாதிரி விமானத்திலையும் போக முடியும். இது மூன்றுமே பயணப்படக்கூடிய பொருட்களாக இங்க நம்ம காமிச்சிருக்காங்க. இங்க பாக்குற போது லட்டுல பயணப்பட முடியுமா? முடியாது. எல்லாமே இதுல பார்த்தா நமக்கு மனிதனுக்கு வாகனமாக பயன்படக்கூடியதாக இருக்கிறது. சாக்லேட்ல கிடையாது. ஆனால் இங்க ரயில் பெட்டியை காமிச்சிருக்காங்க. இது வாகனம், இதுல பயணப்பட முடியும். அடுத்து பழம் என்பதும் இதற்கு சேர்க்க முடியாது இந்த குழுவில். ஆகவே இந்த குழுவில் நாம் சேர்க்க வேண்டியது இந்த புகை வண்டியை. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஒரு நோட்டு புத்தகம், ஒரு பென்சில் இருக்கு, ஒரு அழிப்பான் ரப்பர் இருக்கிறது. இங்கே இது மூன்றுமே எழுதுவதற்காக பயன்படக்கூடிய பொருட்கள். இங்கே இந்த பாட்டில் இதை வந்து சேர்க்க முடியுமான்னு சேர்க்க முடியாது. இங்க பார்த்தா பென்சில் சீவி இருக்கிறது, இதை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? கண்டிப்பா அதோடு சேர்த்து விடலாம். பூ இருக்கிறது, அதோடு சேர்க்க இயலாது. செருப்பு இருக்கிறது, சேர்க்க இயலாது. ஆகவே பொருத்தமானதை குழுவுடன் நாம் தற்போது சேர்த்துள்ளோம். அடுத்ததாக நிகழ்வை சொல்வோம். நிறைய கிளைகளோடு கூடிய, அடர்ந்த இலைகளோடு கூடிய ஒரு பெரிய மரம் இருக்கிறது. ஒரு மரம்னு சொன்னாவே அதுல நூற்றுக்கணக்கான பறவைகள் கூடு கட்டி வாழும். மனிதர்கள் எவ்வாறு வீடு கட்டி கொண்டு வாழுகிறார்களோ அதே போல் பறவைகளும் கூடு கட்டி கொண்டு வாழுகின்றன. மனிதர்களுக்கு ஒரு வாழ்வு இருப்பது போல பறவைகளுக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது. மனிதர்கள் வாழ கற்றுக்கொண்டிருப்பதை போல பறவைகளும் வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றன. பறவைகளுக்கும் குழந்தை உண்டு, பறவைகளுக்கும் அன்பு உண்டு, பாசம் உண்டு. பறவைகளுக்கும் எப்படி வாழ்வது என்பது தெரியும். இங்கே ஒரு பறவையை பார்க்கிறோம். அது என்ன செய்கிறது அப்படின்னா, மரத்தை விட்டு கிளம்புகிறது. கிளம்பி வெளியில் சென்று சிறு சிறு குச்சிகளை சேகரித்து கொண்டு வருகிறது. சேகரித்து கொண்டு வந்த அந்த குச்சிகளை கொண்டு அந்த மரத்திலே கூட்டை அமைக்கிறது. குச்சிகளை மெல்ல 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 இப்படியும் அப்படியுமாக அடுக்கி 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 அது ஒரு கூடு கட்டுகிறது. கூட்டோட வேலை முடிஞ்சது அது அப்படின்னு நினைக்குது. நினைத்த உடனே அதற்கு பின்னால் அது அதிலே முட்டையிட்டு அதை பாதுகாக்கிறது. முட்டையிட்டு பாதுகாத்து கொண்டே வருகிறது. கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது. அங்கிருக்கக்கூடிய பாம்பு மற்றும் பிற விலங்குகளிடமிருந்து, பிற பறவைகளிடமிருந்து அதை நம்முடைய அன்னை எவ்வாறு நம்மை காத்தார்களோ காக்கின்றார்களோ அதுபோல ஒரு அம்மாவை போல அந்த பறவையும் முழுமையாக கவனத்தோடு நடந்து கொள்கிறது. பிறகு அந்த முட்டையிலிருந்து குஞ்சு உரிக்கிறது. அந்த குஞ்சுகள் மெல்ல வளருகின்றன. வளர்வதற்கு அது ஒவ்வொரு முறையும் வெளியில் சென்று எப்பொழுதெல்லாம் அந்த குஞ்சுகளுக்கு பசி எடுக்கிறதோ அதை அறிந்து வெளியில் சென்று அதற்கான உணவை தன்னுடைய வாயிலேயே கொண்டு வந்து அவைகளுக்கு அது ஊட்டுகிறது. இதை மெல்ல வளருகின்றன. வளர்வதற்கிற போது மனித வாழ்க்கையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை படுக்க வைப்பதற்காக ஒரு ஊஞ்சலை, படுக்கையை தயார் செய்வது போல இங்கே கூட்டை தயார் செய்கிறது. குழந்தைகளுக்கு நேரம் அறிந்து உணவை ஊட்டுவது போல இந்த பறவையும் பாசத்தோடு அன்போடு அந்த குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டி வளர்க்கிறது என்பதை பார்க்கிற போது, உயிரினம் என்று வந்துவிட்டால் இங்கே மனிதன், பறவை எல்லாவற்றிற்கும் அன்னை என்கிற உணர்வு ஒன்றுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். பெயரை சொல்வோம். முதலில் இருப்பது என்ன? கூடை. அடுத்து இருப்பது என்ன? பாகற்காய்.
அதற்கு அடுத்து இருப்பது கல் அல்லது பாறை. இது தவளை. இது இலை. இது முட்டை. இது தலையணை. தலையணை. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. இது குடம். இது இளநீர். இது யானை. இது பை. செய்து மகிழ்வோம். பிடித்த அளவிற்கேற்ப நட்சத்திர வண்ணமிடுவேன். இங்கே செய்யலாம் என்கிற பகுதி, மாட்டலாம் என்கிற பகுதி, நிரப்பலாம் என்கிற பகுதி என்று பல பகுதிகளை கொடுத்திருக்காங்க. இதுல செய்யலாம் என்கிற பகுதியில எவ்வளவு வேலைகள் அவர்கள் என்ன செய்யறாங்க, இங்க பாக்குற போது களிமண்ணை கொண்டு பொம்மைகளை உருவாக்குகிறார்கள். அந்த பொம்மைகளை அவங்க முழுமையா அழகா உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு 3 நட்சத்திர குறிகளையும் நாம என்ன பண்ணலாம், வண்ணமிடலாம். ஆனா இங்க பார்க்கிற போது இன்னும் சில பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. சில பணிகள் முடிஞ்சிருக்கு. ஒரு குதிரை ஒண்ணுத்த முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க பாக்குற போது 3/4 பணியானது முடிந்திருக்கிறது. இன்னும் முழுமையா முடியல. ஆகவே இங்க 2 நட்சத்திர குறிகளுக்கு வண்ணமிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியில பாக்குறோம், ஒரு வட்ட வடிவமான உருளை இருக்கு, அட்டை உருளை இருக்கிறது. அதுல ரப்பர் பேண்ட் அதை மாற்றாங்க. மாற்ற பணிகள் முழுமையா முடிஞ்சிருக்கா என்று பார்க்கிற போது முழுமையாக முடியவில்லை. எவ்வளவு முடிந்திருக்கிறது? 3இல் 1 பகுதி தான் முடிந்திருக்கிறது. ஆகவே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வண்ணக்குறியிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நிரப்பலாம் பகுதியில இந்த சிறுவனை பார்க்கிற போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சின்ன நீர்க்குவளையில் இருந்து தண்ணீரை எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ளார ஊத்திக்கிட்டு இருக்கான். இந்த பணி முழுமையடைந்து விட்டதா என்று பார்க்கிற போது முழுமையடையல. அவன் பயந்து கொண்டே அந்த வேலையை செய்கிறான் என்பதை பார்க்கிற போது இந்த பணியும் முழுமையடையவில்லை. ஆனால் வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 நட்சத்திர குறியை வண்ணமிடலாம். நீர்க்குவளையில மிதக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு சின்ன இடுக்கியை கொண்டு அதை எடுப்பதற்காக, துணிகள்லாம் காய போடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இடுக்கியை கொண்டு ஒரு மாணவர் அதை எடுக்கிறதுக்காக முயற்சிக்கிறாரு. ஆனா அவரும் அந்த பணியை முடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காரு. இப்ப எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே இதற்கு இந்த பணியும் முழுமை அடையாத காரணத்தால நாம ஒன்றே 1 நட்சத்திர குறியை நாம நிரப்பலாம். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், குச்சி விளையாட்டுல பார்க்கிறோம். குச்சி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவ செல்வங்கள் அமர்ந்து கொண்டு அவன் அழகாக அந்த குச்சிகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்த பணியாக இருக்கிறது என்பதனால விளையாட்டு முடியல. ஆனா இருந்தாலும் பணி நிறைவை நோக்கி செல்லுகிறது என்பதனால் நம்ம 2 நட்சத்திர குறிகளுக்கு வண்ணமிடலாம். அடுத்து நம்ம இங்க பாக்குறோம், மாவுல அவங்க ஓவியம் போட்டிருக்காங்க. இந்த ஓவியம் வெகு அழகாக இருக்கிறது. முடிக்கப்படவில்லை என்றாலும் கூட இது அழகாக முடிக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஒரு வீடு கொடுத்திருக்காங்க, 2 மரங்கள் கொடுத்திருக்காங்க, பறவைகள் பறக்கிறது. ஆகவே இது ரொம்ப அழகாக நிறைவு செய்யப்பட்டு இருக்கிறதுனால நாம இந்த 3 நட்சத்திர குறியையுமே வண்ணமிட்டு இது சிறப்பாக இருக்கிறது என்று நாம் குறிக்கிறோம். அடுத்த பகுதியாக நூலில் கோக்கலாம். நூலில் கோக்கக்கூடிய பணி முடிஞ்சிடுச்சா? இங்க ரொம்ப அழகா கோத்துக்கிட்டு வர்றாங்க. அதுல சந்தேகமே இல்லை நமக்கு. இந்த பணியானது பாதி நிறைவடைந்து இருக்கிறது. இன்னும் பணியானது இருக்கிறது. ஆனால் சிறப்பாக இவர்கள் செய்து முடிப்பார்கள் என்பதனால ஒரு 2ற்கு நாம 2 நட்சத்திர குறிகளுக்கு நம்ம வண்ணமிடுறோம். சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க தாளில் ஒட்டலாம் என்கிற பகுதிக்கு அதே போல மணிகளை கொண்டு, வண்ண பென்சில்களை கொண்டு அவர்கள் ரொம்ப அருமையா உருவாக்கியிருக்காங்க, ஒட்டி உருவாக்கி இருக்கிறாங்க.
ஒரு சூரியனையும் மேகங்களையும் மலைகளையும் உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த பணி நிறைவடைந்து விட்டது. ஆகவே இதற்கு 3 நட்சத்திர குறிகளுக்குள்ளும் நாம வண்ணமிட்டு இது சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அதே போல இங்க தாளில் ஒட்டுவதற்கு கயரினால் செய்யக்கூடிய இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளையும் நம்ம பார்க்கிறோம். இதுவும் தாளில் ஒட்டுவதற்கான பணியாக இருக்கிறது. இந்த பணிகளும் நிறைவடையக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்னு கேட்டா, முடிவடையவில்லை ஆனால் அழகாக இருக்கிறது என்பதற்காக 2 நட்சத்திர குறிகளை நாம் 2 நட்சத்திர குறிகளுக்கு நாம் வண்ணமிட்டு காட்டியிருக்கிறோம். விரல் அச்சு வைப்போம் என்கிற பகுதியில் இருக்கும். இங்கே ஒரு இறகு பந்து கொடுத்துருக்காங்க. இங்க விரல் அச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம விரல் அச்சு வச்சா இதுபோல் சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக குடைக்கு இங்கு பார்க்கிற போது மஞ்சள் வண்ணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மஞ்சள் வண்ண அச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மஞ்சள் வண்ண அச்சோடு அதை நாம எப்படின்னு கொடுக்கலாம். இங்கே விரல் அச்சு கொடுத்துருக்குறோம். அதே போல அடுத்த பகுதி வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெலிகாப்டருடைய அதுக்கு நீல வண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நீல வண்ணத்தை நாம அதற்கு அச்சாக கொடுக்கலாம். விரல் ரேகையாக நாம இங்க கொடுத்துருக்கோம். அதே போல் அடுத்ததாக பார்க்கிறோம் விமானம். விமானத்திற்கு பச்சை வண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பச்சை வண்ணம் வந்து பச்சை வண்ணத்தை நாம இங்கே கொடுக்கிறோம். என்று கொடுக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் புகைவண்டி. புகைவண்டிற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய இணைப்பு பகுதியில் மறுபடியும் நாம மஞ்சள் வண்ணம் கொடுக்க இருக்கிறோம். இப்போ இந்த படத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க வண்ணத்தில் உங்களுடைய கட்டை விரலை தோய்த்து இவ்வாறு நீங்கள் வைத்தால் உங்களுக்கு அழகிய வண்ணப்படங்கள் கிடைக்கும். வண்ணம் தீட்டுவேன். இந்த பகுதியில் ஒரு வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அத்தோடு மேகம், பறவை, மரம், மரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய புதர்கள் கொடுத்துருக்காங்க. நாம மரத்திற்கு எடுத்த உடனே என்ன கலர் கொடுக்கலாம்? மேல் இருக்கக்கூடிய இலைகள் சார்ந்த பகுதிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை வண்ணத்தை தீட்டலாம். பச்சை வண்ணத்தை தீட்டிட்டோம் அப்படின்னா மரம் வந்து பசுமையாக காட்சியளிக்கும். அதே போல இந்த புதர் பகுதியை பார்க்குறோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா பச்சை வண்ணம் கொடுக்கலாம். மரத்தினுடைய தண்டிற்கு என்ன வண்ணம் கொடுக்கலாம்? பொழுது நம்ம மரத்தினுடைய தண்டு பகுதிக்கு என்ன வண்ணம் கொடுத்துருக்கோம்? இந்த மரப்பகுதிக்கு மரத்தினுடைய மரக்கலரே கொடுத்துருக்கோம். நம்ம மரத்தினுடைய வண்ணமே கொடுத்துருக்கோம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மேகத்திற்கு
என்ன வண்ணம் நம்ம கொடுக்கலாம்? மேகத்துக்கு நீல வண்ணம் கொடுத்துருக்கோம். அதற்கு அடுத்ததாக வீட்டுக்கு நம்ம இப்போ வண்ணம் கொடுக்க போறோம். மஞ்சள் வண்ணம் கொடுக்கும். வீட்டுக்கு மஞ்சள் வண்ணம் கொடுத்துருக்கோம். இந்த ஜன்னல் பகுதிக்கு நாம வேறு ஏதேனும் ஒரு வண்ணம் கொடுக்கலாம். ஜன்னல் பகுதிக்கு நம்ம இது வண்ணம் தீட்டுவோம் பகுதி. நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை தீட்டி மகிழலாம். வாங்க என்னோடு என்று ஒரு பாம்பானது அழைக்கிறது. பாம்பு எப்படி செல்லும்? வளைந்து வளைந்து செல்லும். அந்த வளைவான கோட்டை எப்படி போடுறது அப்படிங்கறத இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. நாம இதுல இந்த புள்ளிகளை இணைத்து கொண்டே வர வேண்டும். இதுதான் நமக்கு வேலை. புள்ளிகளை இணைத்து கொண்டே வர வேண்டும். புள்ளிகளை இணைத்து கொண்டே வர வேண்டும். பட்டாம்பூச்சி அழைக்கிறது. அது காட்டும் வழியை புள்ளிகளை கோடுகளாக்குகிறோம். இதன் மூலம் கோடுகளை இடக்கூடிய பயிற்சியை நம்மால் பெற முடியும். பேனாவை பயன்படுத்துகிறேன். நீங்கள் பென்சிலை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு தேனி. இந்த புள்ளிகளை நம்ம இணைச்சிருக்கோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கிற போது ஒரு வண்டு நம்மை அழைக்கிறது. இந்த புள்ளிகளை நாம இணைக்கிறோம். இந்த பயிற்சியானது கோடுகளை போடுவதற்கான, எழுத்துக்களை வளைத்து எழுதுவதற்கான பயிற்சியை கொடுக்கும். நத்தை அழைக்கிறது. அடுத்து நிறைவாக பாம்பு ஒன்று. இவற்றை நம்ம பார்க்கிறோம். நீங்க மெல்லிய பென்சிலால இவைகளை இணைக்கலாம். அடுத்தது விடுபட்டதை வரைவேன். நாம முதல்ல இருக்கக்கூடிய அந்த படத்துல நம்ம பார்க்கிற போது என்ன இருக்கிறதோ, இதில் என்ன இருக்கிறதோ இந்த மூன்றையும் அதை வைத்து நாம் நிறைவு செய்ய வேண்டும். இங்க என்ன இல்லை அப்படின்னு பார்க்கிற போது வாய் மட்டும் இல்லை. ஆகவே அதற்காக ஒரு கோடை நம்ம போடுறோம். அதற்கப்புறம் ரெண்டாவது படத்துல பார்க்கிற போது தலை இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, என்ன இல்லை? மூக்கு இல்லை, வாய் இல்லை. அதை போட்டாச்சு. மூன்றாவதுல கண் இல்லை, கண்ணும் இல்லை, மூக்கும் இல்லை, வாயும் இல்லை, போட்டாச்சு. அப்புறம் இந்த இரண்டாவது படத்தை பார்க்கிறோம். இரண்டாவது படத்துல இங்க பார்க்கிற போது இதற்கு காது இல்லை. அந்த காதை நாம போடுறோம். அப்புறம் இந்த இரண்டாவது படத்துல இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த படத்தில் பார்க்கிற போது இதற்கு காதும் இல்லை, போடுறோம். மூக்கு இல்லை, வாயும் இல்லை, போட்டாச்சு. மூன்றாவதுல தலை மட்டும்தான் இருக்கு. கண் போடணும், மூக்கு போடணும், வாய் போடணும், காது போடணும். அடுத்து மூன்றாவது படத்திற்கு வர்றோம். இங்க இருக்கக்கூடியதுல எது இல்லை அப்படின்னு பார்க்கிற போது இதுல காது இல்லை, அது போட்டுடலாம். அதுக்கப்புறம் மூக்கு இருக்கிறது, வாய் இல்லை,
அது போட்டாச்சு. அடுத்த படத்துல பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க கண்ணு இல்லை, கண்ணு போட்டுடுறோம், மூக்கு போடுறோம், வாய் போடுறோம், காதும் இல்லை, காதும் போடுறோம். அடுத்ததுல இங்க தொப்பி இல்லை, தொப்பி போடுறோம், பிறகு காது இல்லை, கண்ணு, மூக்கு, வாய், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நாம நிறைவு செய்திருக்கிறோம். அதே போல விடுபட்டதை நீங்களும் வரைய வேண்டும். அடுத்த பகுதியாக கைவீசம்மா கைவீசு என்கிற பகுதியை பார்க்கிறோம். கைவீசம்மா கைவீசு. கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாடப் போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள், கைவீசம்மா கைவீசு என்று பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தையை பார்த்து அவருடைய அம்மா கூறுவது போல் இருக்கிறது. கைவீசம்மா கைவீசு, அம்மா கைவீசு, பள்ளிக்கு போவதற்காக கைவீசு, அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம், பாடம் படிக்கலாம், அதற்காக ஒரு கைவீசு. அப்புறம் கணிப்பொறி கற்கலாம், கணினி கற்கலாம், அதற்காக கைவீசு. கவிஞராகலாம், அதற்காக ஒரு கைவீசு. அறிவியலை அறியலாம், அறிஞர் ஆகலாம், அறிவை வளர்க்கலாம், அன்பாய் வாழலாம், விளையாடப் போகலாம், வெற்றி பெறலாம், இவைகள் எல்லாம் இருந்தால் வெற்றி பெறலாம். ஆகவே கைவீசம்மா கைவீசு என்று சொல்லி அந்த பாடலை அன்னை குழந்தையை நோக்கி பாடி முடிக்கிறார். பாடத்தின் அடுத்த பகுதி நானும் வருவேன். இங்க நாம ஒரு தாய்க்கரடியும் ஒரு குட்டி கரடியும் ஒரு மரத்துல வீடமைத்து வசித்து வருகின்றன. அதுல தாய்க்கரடியானது கையில் பையை எடுத்துக்கொண்டு நான் கடைக்கு போகிறேன் என்று குட்டி கரடியிடம் கூறுகிறது. அதற்கு குட்டி கரடி நானும் வருகிறேன் அம்மா என்று சொல்கிறது. உடனே அந்த அம்மா அதையும் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். அழைத்து கொண்டு வந்த உடனேயே தொடர் வண்டி நிலையத்துக்கு வராங்க. அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க, ரயில்ல தான் போக போறாங்க. ஆகவே அங்க வராங்க, கடைக்கு போறதுக்காக ரயில் ஏறி போக போறாங்க. அங்க வந்து நிக்கிறாங்க. பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வரிசையாக சில பேர் நிக்கிறாங்க. அவங்க பயணச்சீட்டு வாங்குறதுக்காக நிக்கிறாங்க. இந்த குட்டி கரடி கூறுகிறது ஒரு ஆர்வத்தோடு, பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுது. தாய்க்கரடி சொல்லுது, சரி சின்னு, வரிசையில் நில். சரி, நீயே பயணச்சீட்டை வாங்கு, போய் வரிசையில நில்லு அப்படின்னு சொல்லுது. அதற்கு குட்டி கரடி கேட்கிறது, வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா என்று கேட்கிறது. அதற்கு தாய்க்கரடி கூறுகிறது, ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு பின்னால் அவங்க 2 பேருமே ரயில்ல போறாங்க. போய்கிட்டு இருக்கிற போது இறங்க வேண்டிய இடம் வருகிறது. அப்பொழுது தாய்க்கரடி கூறுகிறது, வண்டி நின்ற பின் இறங்கலாம். வண்டி நிற்பதற்கு முன்னாடி நம்ம இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினா விழுந்துருவோம், அதனால் விபத்து ஏற்படும், கை கால் போன்றன அடிபடலாம். ஆகவே அதை தவிர்க்க வேண்டுமானால் நாம வண்டி நின்ற பின் இறங்கலாம் என்று கூறுகிறது. அதற்கு குட்டி கரடியானது சரி அம்மா என்று கூறுகிறது. அங்கே இறங்கிய உடனேயே
கடையாண்ட வந்துட்டாங்க. அவங்க கடைக்கு அருகில் வந்த உடனேயே சாலைக்கு அந்த புறமா இப்ப நிக்கிறாங்க. எதிர்ப்புறத்துலதான் பழங்கள்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது குட்டிக்கரடி கூறுகிறது, அம்மா எனக்கு பழம் வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு அப்பொழுது அந்த வழியாக ஒரு மகிழுந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த தாய்க்கரடி கூறுகிறது, வாங்கலாம், இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும், இல்லை என்றால் விபத்து ஏற்படும் என்று கூறுகிறது. பழத்தை வாங்குகிறார்கள். வாங்கிய உடனேயே அதில் ஒரு பழத்தை குட்டிக்கரடி எடுத்துக்கொள்ளுகிறது. எடுத்துக்கொண்டு, இப்பவே சாப்பிடுவேன், இப்பயே நான் சாப்பிட போறேன் அந்த பழத்தை என்று கூறுகிறது. அதற்கு தாய்க்கரடி கூறுகிறது, கழுவி விட்டு சாப்பிடு. ஏன் தாய்க்கரடி அவ்வாறு கூறுகிறது? அதிலே கிருமிகள் மேலே இருக்கலாம், நுண்கிருமிகள் இருக்கலாம், தூசு இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம். ஆகவே அந்த பழத்தை கழுவி விட்டு சாப்பிடு என்று கூறுகிறது. அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அதிலே மீந்திருக்கக்கூடிய தோல், கொட்டை போன்ற பொருள்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது குட்டிக்கரடி. அப்பொழுது தாய்க்கரடியானது கூறுகிறது, குப்பையை குப்பை தொட்டியில் போடு என்று கூறுகிறது. உடனே குட்டிக்கரடி, அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறது. குப்பையை, நாம் உருவாக்கக்கூடிய குப்பையை நாம் ஒருபொழுதும் வெளியில் எங்கும் போடக்கூடாது. அதை குப்பை தொட்டி எங்கே இருக்கிறது என்று தேடி பிறகு அதிலே நாம் போட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இருக்கக்கூடிய வீடு, நாம் இருக்கக்கூடிய தெரு, நாம் வாழக்கூடிய ஊர் அனைத்துமே சுத்தமாக இருக்கும். அதுதான் ஆரோக்கியத்தினுடைய இடமாக இருக்கும் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ சின்னு என்கிற அந்த குட்டிக்கரடியானது ஒரு பூவிற்கு அருகில் நின்று கொண்டு இதை சொல்கிறது. அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா என்று சொல்லுகிறது. அது சின்னுவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். பூக்களை பறிக்காதீர்கள், அதான சொல்றீங்க. அதுதான் சரியான விடை. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.